ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு கனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா சூப்பரான ஒரு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ரவா கிச்சடி தாங்க. வாங்க ரவா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். கிச்சடிக்கு வந்து நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் வந்து நல்ல தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 2 பட்டை, கிராம்பு 4, கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பெல்லாம் பொரிஞ்ச உடனே பட்டை லவங்கெல்லாம், வெங்காயம் நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 4-5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இது கூடவே முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா முந்திரி போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. வெங்காயம் வதங்கினோடனே நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கினோடனே தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டோம். இப்போ வந்து நான் வந்து கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எடுத்துருக்கிறேன், இதை போட்டுக்கலாம். இது கூடவே நான் வந்து பட்டாணி எடுத்து ஊற வச்சு வேக வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெஜிடபிளெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த ரவைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த கிளாஸில் வந்து 1 கிளாஸ் ரவை எடுத்துருக்கிறேன். இதில் வந்து 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. கலந்துட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சோடனே ரவை போட்டுக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ரோஸ்டட் ரவை தான் வாங்கியிருக்கேன், அதனால ரவையை வறுக்கல. நீங்கள் ரவை ரோஸ்டட் ரவை இல்லைனா வறுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா பாயில் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம ரவையை போட்டு கிளறிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போது லிட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளுடைய சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் கீ விட்டு கலரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கனிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.